வணக்கம். பிரேமா ராஜகோபால். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சின்ன கதை. மூர்க் மித்ர அப்படிங்கிற கதை. மூர்க் அப்படின்னா மூடன் அல்லது முட்டாள். மித்ர அப்படின்னா நண்பன். ஒரு மூட நண்பனை பத்திய கதை. வாங்க பார்க்கலாம். एक बार एक राजा ने एक बंदर को अपना अंगरक्षक बना लिया. एक बार என்றால் ஒரு முறை, एक ராஜா ஒரு ராஜா, एक बंदर को बंदर என்றால் குரங்கு, அப்பனா தன்னுடைய அங்கரக்ஷக் அப்படின்னா பாடி கார்டாக ஏற்றுக்கொண்டார். பனாலியா குரங்கினை தன்னுடைய பாதுகாவலனாக நியமிக்கிறார் அந்த ராஜா. एक दिन जब राजा आराम कर रहे थे तब बंदर उनके बिस्तर के पास खड़ा. एक दिन ஒரு நாள், ஜப் எப்போது, ராஜா ஆராம் கர் ரஹே தே ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தாரோ, ஆராம் என்றால் ஓய்வு, தபு அப்போது, பந்தர் அந்த குரங்கானது, உன்கே பிஸ்தர் கே பாஸ் கடா அவருடைய, உன்கே பிஸ்தர் கட்டிலின் அல்லது படுக்கை, பிஸ்தர் என்றால் படுக்கையின் அருகில், பாஸ் கடா நின்றது. அவர் தியான் சே அத்துடன் கவனமாக, தியான் சே என்றால் கவனமாக, உன்கே ரக்வாலி கரகாத்தா அவரை காவல் காத்து பாதுகாத்து கொண்டிருந்தது. ரக்வாலி கர்னா என்றால் பாதுகாவல். வகா எக் மக்கி ஆகை அங்கே ஒரு ஈ நுழைந்தது. ஆகை என்றால் வந்தது. வகா எக் மக்கி, மக்கி என்றால் ஈ. உசே பகானா சாகா அப்போது அதை விரட்ட விரும்பியது இந்த குரங்கு. பகானா என்றால் விரட்டுதல். லேக்கின் ஆனால் மக்கி பார் பார் லவுடாகி, ஆனால் அந்த மக்கியானது பார் பார் மீண்டும் மீண்டும் லவுட் திரும்ப வந்தது. லவுடாத்தி. இஸ் பார் இந்த முறை, பந்தர்னே அந்த குரங்கானது, மக்கிக்கோ இந்த ஈக்கி, சபக் சிக்கானை நிஷேக்கியா சபக் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று உறுதி எடுத்தது. சபக் என்றால் பாடம், சிகானா என்றால் கற்றுக் கொடுத்தல். சீக்கிரா கற்றுக்கொள்ளுதல், இங்க சிகானா அப்படின்றதுனால இங்க கற்றுக் கொடுக்க நிச்சய் உறுதி எடுத்தது. நிச்சயிக்கியா உறுதி பூண்டது. இந்த முறை எப்படியாவது அதுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது. உஸ்னே ராஜா கி தல்வார் நிகாலி அது ராஜாவினுடைய தல்வார் வாளை எடுத்தது. நிகாலி. பின் பினாதி ஹுய் மக்கி. பின் பினானா அப்படின்னா ரீங்காரம் இடுதல். பின் பினாதி ஹுய் மக்கி அந்த ரீங்காரம் இட்டுக்கொண்டே அந்த ஈயானது ராஜா கி கர்த்தன் பர் மன்றாய், ராஜாவினுடைய கர்த்தன் என்றால் கழுத்து பகுதியில், மன்றாய் சுற்றி வந்தது. மன்றானா என்றால் சுற்றுதல். உஸ்னே மக்கி பர் தல்வார் மார்தி. உஸ்னே இங்கே குரங்கானது, மக்கி பர் அந்த ஈ மீது, தல்வார் மார்தி வாளால் வெட்டியது. மக்கி தோ பச்கை ஈயானது தப்பிவிட்டது. பச்னா என்றால் தப்பித்தல், பச்கை. லேக்கின் ஆனால், பேச்சாரே அப்பாவியாக, சோத்தேகுயே தூங்கிக் கொண்டிருந்த ராஜா கி கர்த்தர் கடுக்கை, ராஜாவினுடைய கழுத்து பகுதி கடுக்கை வெட்டப்பட்டது. மக்கீதோ பச்கை, லேக்கின் பேச்சாரே சோத்தேகுயே ராஜா கி கர்த்தர் கடுக்கை. நீதி. மூர்க்கு மித்ர முட்டாள் நண்பர், புத்திமான் சத்ரு சேபி புத்திசாலியான எனிமியை விட, எதிரியை விட, அதிக் ஹானிகாரக் ஹோத்தா அதிகமான ஆபத்தானவனாக இருக்கிறான். மூர்க் மித்ர புத்திமான் சத்ரு சேபி அதிக் ஹானிகாரக் ஹோத்தா. அடுத்து இத மாதிரி சின்ன கதையோட வரலாம். தேங்க்யூ.